பிரகஸ்பதி வியாழன் கோளோட பிரதிநிதி. அவரோட மனைவியோட பேரு தாரா. அவங்க நட்சத்திரங்களோட கடவுள். பிரகஸ்பதிக்கு மலருக்கு மலர் தவற குணம் இருந்ததை கண்ட தாரா அன்புக்காக ஏங்குறாங்க. சில நாட்கள்லயே நிலவோட கடவுளான சந்திரனை விரும்புறாங்க. சந்திரனும் தாராவை விரும்புறாரு. ஒரு நாள் தாராவும் சந்திரன் கூட வெளியே போயிட்டாங்க. பிரகஸ்பதி தன்னோட கௌரவம் என்ன ஆகுமோன்னு பயந்து இந்திரன் அழைச்சிய மனைவியை என்கிட்ட சேர்த்து வைங்கன்னு கேட்க இந்திரனும் போய் சந்திரன் கூட விவாதம் பண்றாரு. தாராவும் கூட வர மறுக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்குள்ள பிரம்மா ஈடுபட்டு கணவர் கூட இருப்பதுதான் தர்மம்னு சொல்லி தாராவை பிரகஸ்பதி கூட கட்டாயப்படுத்தி அனுப்பிச்சிடுறாங்க. பிரகஸ்பதி கூட போன தாரா சில நாட்களே கர்ப்பமா இருக்கிறது தெரிய வந்தது. இது யாரோட குழந்தைன்னு கேட்டப்போ முதல்ல பதில் பேச மறுத்த தாரா பின்னாடி இது சந்திரனோட குழந்தைன்னு சொல்றாங்க. தன் மனைவி இன்னொரு ஆணோட குழந்தைய சுமக்கிறது கேள்விப்பட்ட பிரகஸ்பதி கோபத்துல இந்த குழந்தை ஆணாகவும் இல்லாம பெண்ணாகவும் இல்லாம பிறக்கும் அப்படின்னு சாபமிடுறாரு. குழந்தை பிறந்ததும் அதுக்கு புதன்னு பேர் வைக்கிறாங்க. 9 நவகிரகங்கள்ல ஒண்ணு. புதனுக்கு அறிவும் ஞானமும் அதிகம்.